என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உனக்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே உன் காதுகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அழகு பிள்ளையே, உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது. இது உனக்கான நேரம். நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை. அது மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும், உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த 24வது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகின்றது. அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில மாற்றங்களை நீ எல்லா விஷயங்களையும் மனதில் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பை காட்டுவது என்று, இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதோடு வெறுத்துவிடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலையை என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்தே பார்த்துவிட வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அதனை போராட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி காட்டப் போகின்றேன். எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம். அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அம்மா உன்னை அப்பொழுது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற வலிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகின்றது. அதே போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் என்று உன்னை செதுக்கி வைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து விட்டாய். வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியுமா? மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது. தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது. என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணிச்சல், உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்க போகின்றது. மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தை இனி நீ வாழப் போகின்றாய்.
என் தங்க பிள்ளையே. இதையெல்லாம் உன் அம்மா தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த அம்மாவும் பங்கெடுத்து கொள்ளப் போகின்றேன். இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா? அதிலே இந்த அம்மா பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா? இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக காணப்போகின்றேன். என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கின்றது, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் சங்கடங்களாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லவா? அதுவெல்லாம் இனி மாறப்போகின்றது. இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிட போகின்றது. இந்த வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது. உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகின்றது. உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்கும் பொழுது, இத்தனை கஷ்டங்களையா நான் கடந்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகின்றது. நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களினுடைய வாயாலேயே நீ நல்ல வார்த்தை பெறத்தான் போகின்றாய். எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது. உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய். அதை பற்றி மட்டுமல்லாமல் இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ நடந்து வந்திருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகின்றது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகின்றது. நீ நினைத்த விஷயத்தில் உச்சத்தை தொடப்போகின்றாய். நீ என்னையே முழுமையாக நம்பி வந்துவிட்ட பிறகு இந்த தாயானவள் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். என் தங்க குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் என்னதான் செய்தேன் அம்மா? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலுமே, உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்குமே நல்லதையே நினைத்தாலும் சரி, என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள். நான்
வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண்முன்னால் என்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கௌரவமாக வாழ வையுங்கள். என் அம்மா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விடவே மாட்டேன். என் செல்லமே, நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கின்றேன். இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த தாயானவள் இருப்பதனை நீ மறந்துவிடுவாய் தானே. அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, அவர்களை பற்றி எல்லாம் நீ ஒருபொழுதும் வருந்தாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்றவர்கள் நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்கப் போகின்றேன். நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை. இப்போது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகின்றாய். நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம், பூக்களாகவும் இருக்கலாம். நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே. எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே.
உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அது போன்றவே உன்னுடைய பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை, நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடும் நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். என் தங்கமே, நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதே போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ, காசு, பணம், வீடு, வாசல், சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தை உச்சத்தில் இருக்கும் என்பதை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யாருக்கும் கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் உன்னிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.